அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். என்னென்னா, பலஸ்தீனோட குழந்தைங்க ஃபுட்டு இல்லாமல் பச்சை இலையை சாப்பிட்றாங்க, புல் பூண்டை சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது மனசுக்கு பயமாகவும் இருந்துச்சு, கவலையாகவும் இருந்துச்சு, அழுகையாகவும் வந்துச்சு. அப்போ மனசுக்கு வந்த ஒரு ஹதீஸில் ஒன்று தான், சஅத் இப்னு அபி வக்காஸ்ன்ற சஹாபி சொல்லுவாங்க, நான் ஆரம்ப காலத்தில் பத்ருடைய போர்க்களத்தில் முதல்ல காயப்பட்டது நான் தான். இப்போ நான் என்னுடைய பழைய காலத்தை நினச்சி பார்க்குறேன். அன்றைய காலத்தில் எங்களுக்கு ஃபுட் இல்லாமல் மரத்தோட பச்சை இலையை பிடுங்கி நாங்கள் சாப்பிடுவோம். மரத்துலேருந்து பச்சை இலையை பறித்து தான் நாங்கள் ஃபுட்டாகவே சாப்பிட்ருக்கோம். அதனோட காரணத்தால் எங்களுடைய மோஷன் எல்லாம் ஆடு புழுக்க போடும்ல, அது மாதிரியான மோஷனாக நாங்கள் பல நாள் போயிருக்கோம் அப்படின்னு அந்த சஹாபி சொல்லுவார். அந்த ஹதீஸும் எனக்கு நினைவு வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இவங்கெல்லாம் ஃபுட்டு இல்லாமல் வெறும் பச்சளையே சாப்பிட்டுட்ருக்காங்களே. அன்றைய சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஈடு இணை இல்லைனாலும் அதில் ஏதோ ஒரு பங்கு நம்முடைய சகோதரர்களான பலஸ்தீனியர்கள் அனுபவிக்கிறாங்கங்கிறதும் ஒரு வகையான உண்மை. இந்த சகோதரர்களுக்காக நம்ம அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கையேந்துவோம். அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். அவங்க வெற்றி அடையணுன்றதுக்காக துஆ செய்வோம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.